Chennai Silks. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை வேகமாக கீழே விழுகிறது. 3 நாட்களில் மட்டும் சர்வதேச சந்தையில் கிட்டத்தட்ட 13% வரை சரிந்திருக்கிறது. இது சாதாரண மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கோல்டு பிசினஸ் செய்பவர்கள் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று கணிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ரிச் டேட் புவர் டேட் புகழ் ராபர்ட் கியோசகி என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். கோல்டு பிரைஸ் தொடர்ந்து 3வது நாளாக சரிகிறது. இன்னும் வரும் நாட்களில் கடுமையான ஃபால் இருக்கலாம் என்று கணிப்புகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதனால் பலர் கிடைக்கக்கூடிய லாபத்தில் தங்கத்தை விற்று எக்ஸிட் ஆக ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுதான் பணக்காரர்கள் மற்றும் ஏழைகளின் மைண்ட் செட் என்று ராபர்ட் கியோசகி தன்னுடைய சமீபத்திய ட்வீட்டில் கூறியிருக்கிறார். அவர் ஏன் அப்படி கூறியிருக்கிறார் என்பது பற்றியும் பார்க்கலாம். வால்மார்ட்டில் டிஸ்கவுண்ட் வந்தால் ஏழைகள் ஓடி போய் வாங்குவார்கள். ஆனால் பினான்சியல் மார்க்கெட் கிராஷ் ஆகி சேல் வந்தால் பயந்து போய் விற்று ஓடுவார்கள். பணக்காரர்கள் மட்டும்தான் அந்த நேரத்தில் வாங்குவார்கள். தங்கம், வெள்ளி, பிட்காயின் மார்க்கெட் கிராஷை ஒரு பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கிறார் ராபர்ட் கியோசகி. மார்க்கெட் சரிந்திருக்கிறது. நான் கேஷுடன் வெயிட் செய்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து கோல்ட், சில்வர், பிட்காயின் வாங்க போகிறேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியையும் வேறு எழுப்பி இருக்கிறார். பொதுவாக எந்த அசட்டுக்கும் விலை குறைந்தால் அது ஷார்ட் டேர்ம் அல்லது லாங் டேர்மில் மீண்டும் ரெக்கவர் ஆக வாய்ப்பிருக்கிறது. அதனால் தான் பிரைஸ் ஃபால் ஆன நேரத்தில் வாங்க வேண்டும் என்று எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறார்கள். அதைத்தான் கியோசகியும் வலியுறுத்துகிறார். கியோசகி போட்ட இந்த ட்வீட் முதலீட்டாளர்களிடையே பெரிய டிஸ்கஷனையே உருவாக்கி உள்ளது. கியோசகியின் பார்வையில் மார்க்கெட் கிராஷ் என்பது பணக்காரர்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏழைகள் பேனிக் செல்லிங் செய்வார்கள். பணக்காரர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு பையிங் செய்வார்கள், அதாவது ப்ராஃபிட் செய்வார்கள். தற்போதைய மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு இது நன்றாகவே பொருந்தும். கோல்டு, சில்வர், பிட்காயின் விலைகள் சமீபத்தில் பெரிய அளவில் சரிந்திருக்கிறது. இதை கண்டிப்பாக லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றனர் என மார்க்கெட் வட்டாரங்கள் சொல்கிறது. ஆனால் சாதாரண முதலீட்டாளர்களுக்கு அது அவ்வளவு எளிமையானது கிடையாது. ஏனென்றால் மார்க்கெட் கிராஷ் எவ்வளவு நாள் நீளும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் ரிஸ்க் கெப்பாசிட்டி பார்த்துதான் முடிவெடுக்க வேண்டும். இதற்கிடையில் கடந்த சில வாரங்களில் பிரைஸ் ஏறியதை பார்த்து பயந்து லோன், கிரெடிட் கார்டு மூலம் தங்கம் வாங்கியவர்கள் இப்போது பெரிய லாஸை சந்தித்து வருகிறார்கள். அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவலின் பதவிக்காலம் முடிவடைய இருப்பதும் அடுத்து யார் வருவார் என்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை இருப்பதால் தங்கம் விலை அதிகரிக்க காரணமாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு கெவின் வார்ஷின் பெயர்தான் முதலாவதாக இருக்கிறது என்ற உடனேயே தங்கம் விலை சரிய ஆரம்பித்து விட்டது. கெவின் வார்ஷை பொறுத்தவரை இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காரணமாகவே டாலர் வேல்யூ உயர்ந்து விட்டது. டாலர் ஸ்ட்ராங் ஆனதும் கோல்டு பிரைஸ் அப்படியே டவுன் ஆகிவிட்டது. அதுதான் இப்போது நடந்திருக்கிறது. இருப்பினும் இந்த அளவுக்கு ஷார்ட் டேர்மில் கிராஷ் ஆகி இருப்பது நியாயமில்லை என்கிறார் KCM நிறுவனத்தின் சீஃப் மார்க்கெட் அனலிஸ்ட் டிம் வாட்டரர். பொதுவாக மினிட் டு மினிட் வாலட்டிலிட்டி பிட்காயின் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இப்படி இருக்கும். கோல்டை பொறுத்தவரையில் அது ஒரு ஸ்டேபிளான அசெட் என்றுதான் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது தங்கமே சில மணி நேரத்துக்குள் $100 வரை ஏறி இறங்குகிறது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ரிஸ்காக இருக்கிறது. இப்படி சில நாட்களில் 13% வரை சரிந்ததால் இதனால் கோல்டு பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய லாஸ் உருவாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks.